நேயர்களே, இப்போதைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. ஏன்னா அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 100, கடலைப்பருப்பு 100, இஞ்சி கொஞ்சோண்டு, இஞ்சி 4 வெள்ளைப்பூடு பல்லு, பெருஞ்சோம்பு அரைக்கிறதுக்கு வச்சுக்கிடணும். வச்சுட்டு கொஞ்சம் தேங்காயும் பெருஞ்சோம்பு தனியாக அரைச்சிக்கிடணும், குழம்புக்கு அரைச்சிக்கிடணும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுக்கிடணும். அதுக்கு உருண்டையில் போட்டு பேசுறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடிசா நறுக்கி வச்சுக்கிடணும். கொஞ்சம் தேங்காய் சில்ல மாவுல உருண்டையில போட்டு பிணையணும், கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அதுவும் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிடணும். கொஞ்சம் புளியை ஊற விட்டு கரைச்சி வச்சுக்கிடணும். புளிக்குழம்பு பொடி எடுத்து வச்சுக்கிடணும். தேவையான அளவு உப்பு. ஆரம்பிக்கலாமா? இப்போதைக்கு பாருங்க. எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க, எவ்வளோ எண்ணெய். முதல்ல தாளிச்சு விட்டுறது. கொஞ்சம் நல்லா கடுகு போடுறேன். கடுகு உளுந்து போட்டு போட்டிருக்கேன். கடுகு போட்டேன். நல்லா கடுகு பொரிஞ்சு வருமோ வெங்காயத்தை போடுவேன் பாருங்க. கடுகு வெடிச்சிருச்சு, வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா செவக்க வேகணும். வெந்த பிறகு தக்காளியை போட்டு வதக்கணும். கொஞ்சோண்டு வெந்தனா கொஞ்சோண்டு கறி மசாலா பொடி போட்டு நான் வதக்குவேன். எங்களுக்கு பிடிச்சா தேவைன்னா போடலாம், இல்லைன்னா வேணாம். அதுக்கு பதில் பெருஞ்சோம்பு பட்டை போட்டு தாளிச்சுக்கணும். வதக்காச்சா தக்காளி போட்டேன். தக்காளி பழம் போட்டு வதக்கணும் நல்லா. புளிக்குழம்பு இல்லாமல் வாசமாக இருக்குது. போட்டாவிட்டா கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றேன். புளி தண்ணி ஊற்ற தேவைக்கேற்ற புளிக்குழம்பு பொடி. தேவைக்கேற்ற உரப்பு. ஒருத்தருக்கு உரப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு உரப்பு பிடிக்காது. அதனால் தேவைக்கேற்ற பார்த்து பொடி போட்டுக்கணும். இதை எல்லாமே கலந்து அரைச்சிருக்கு. பொடி நல்லா வாசமாக இருக்கும். நம்ம வீட்டு பொடி தான், கடையிலலாம் வாங்கி போட மாட்டோம், வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிறோம். தேவைக்கேற்ற உப்பு போடணும் பார்த்துக்கணும். அப்புறம் பத்திரைன்னா உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சாச்சு. குழம்புல உப்பு கம்மியாக போட்டுக்கிறது. நல்லா கொதி வந்த பிறகு உருண்டை ஊட்டி போடணும். குழம்பு கூட்டி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சோண்டு பருப்பில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போடணும். பார்த்தா கொஞ்சம் உப்பா தெரியும். பிடிச்சி வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் 3 அதோட ஒன்றா சேர்த்து பிணைஞ்சு வச்சுக்கணும். குழம்பு கொதிக்கணும்னா கொஞ்சம் நேரம் செஞ்சு போடணும். அப்போதான் கொஞ்சம் இஞ்சிக்கணும். இது நல்லா சேர்த்து பிணைஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற பிணைஞ்ச பிறகு போட்டுக்கணும். இணைஞ்சிட்டேன். எல்லாம் கலந்துருச்சு. உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்துருந்துச்சு. அதை உருண்டையா உருட்டி வைக்கிறேன் பாருங்க. ரொம்ப பெருசா உருட்டக்கூடாது. உருட்டி போட்டு பூசெல்லாம் வெந்துடும். அவிக்க கூடாது. சில பேர் இட்லி சட்டில வச்சு அவிக்கிறாங்க. அப்படி நான் அவிக்க மாட்டேன். உருட்டி போடுறதா போகுது. இது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, சோம்பு, உப்பு,
கொத்தமல்லி கருவேப்பிலை இவ்வளவு சேர்ந்துருக்கு. அப்படியே ஊட்டி வச்சிடணும். குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு மசால் வடை போயிடணும். மசால் வடை போன பிறகு உருண்டையை ஊற்றி போடணும். நான் நல்லா அடுப்பை ஸ்பீடாக வச்சு உருட்டி போடணும். அப்போ தான் குழம்பு கொதிக்க உருண்டை கரையாமல் இருக்கும். உருண்டை உருட்டியாச்சு. குழம்பு கொதிச்சான்னு பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மசால் வடை போய் நல்லா வாசமாக இருக்குது. குழம்பு மசால் வடையெல்லாம் போயிடுச்சு. உருண்டையை உருட்டி போடுறேன். உருண்டையை போடுறேன் பாருங்கள். இப்படி மிதந்து வருது பாருங்கள். உருண்டை லேசாக கொதிக்க அப்படியே உருட்டி போடணும். உடனே அப்படியே மொத்தமாக போடக்கூடாது. எல்லா பக்கமும் தனியாக கலக்காக போட்டு விடணும். அது அகலமான சட்டியில் வைக்கணும். ஒடுக்கமான சட்டியில் வச்சா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கணும். இதை விட்டு போடணும். நான் அப்படியே ஒட்டி வந்துடும். நல்லா கொதித்து உருண்டை மேய்ந்து வந்து திருப்பி போடணும். அப்படியே இருகலாக இருக்குது. இப்படி போட்டால் நல்லா. பாப்பா உருண்டை கரையிதான் நான் பாப்பா கரையாது. நல்லா கொதிச்சுட்டு வந்துடும். குழம்பு நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் சென்று தேங்காயை ஊற்றணும். உருண்டை நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இப்போ தேங்காயை ஊற்றணும். வேறு புளிக்குழம்புனா கூட சீக்கிரம் வச்சிடலாமல. உருண்டை குழம்புனா நிறையா வேலை. நான் ருசியாக திங்கிறோம்ல, ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஆனோன்னா அப்படியே மூடி வச்சு இறக்கிடணும். அவ்வளோதான். எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்துருப்பீங்க. பார்த்துக்கங்க. இனிமேல் எப்படி வைக்கணுமோ பார்த்துக்கங்க. முடிஞ்சிருச்சு. இதுக்கு கொஞ்சம் உரப்பு புளிப்பாக இருக்கும்ல, அதனால உருளைக்கிழங்கு புட்டு வைப்பேன். புட்டு வச்சு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் ஊற்றிக்கலாம். இது நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.